ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காலாவோட ட்வின் பக்கெட் மாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து அதோட அன்பாக்சிங் வீடியோ. இப்போ பாக்ஸை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் கொடுத்துருக்காங்க. அது கூட இந்த டெலிஸ்கோபிக் போல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல 3 இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி அதோட அந்த பக்கெட் போர்ஷன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பக்கெட் போர்ஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்வின் பக்கெட், ஒரு சைட் க்ளீன் வாட்டர் அண்ட் ஒரு சைட் டர்ட்டி வாட்டருக்கான ப்ளேஸ். இப்போ இந்த ஒரு பம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மேபி இதை வந்து நம்ம டிட்டர்ஜென்ட் இந்த மாதிரி இதெல்லாம் அங்கங்கே ஆட் பண்ணிக்கிறதுக்காக மேபி கொடுத்துருக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த டர்ட்டி வாட்டர்லாம் வெளியே விடுறதுக்கு ஒரு ஹோல் இருக்குது. நம்ம தூக்கி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, அதை கழட்டி விட்டாலே டர்ட்டி வாட்டர் வெளியில் போயிடும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளீன் வாட்டர் போகிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது கொடுக்கல. ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் தூக்கி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இதை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணாலே உள்ளே போயிடுது. நான் தெரியாமல் ஆக்சுவலி ட்விஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி அழுத்தி பார்த்தோன்னே உள்ளே போயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த டெலிஸ்கோபிக் போல்ஸ் இருக்குது இல்லையா, அதோட ஹைட் என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலி நல்லாவே லாங்காக இருக்குது. நீங்கள் நல்லா பெட்டுக்கு கீழெல்லாம் விட்டு துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற அளவுக்கு நல்ல லென்த் வருது. ஆல்சோ இதில் ஒரு ஒயிட் கலர் பிளாஸ்டிக் உங்களுக்கு தெரியும், காட்டுறேன். அது ஆக்சுவலி வந்து லாக். நம்ம அந்த ஸ்பின்னரெல்லாம் போட்டு அழுத்துறப்ப அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணணும். திருப்பி நம்ம கீழே வீடு துடைக்கிறப்ப அந்த லாக்கை வந்து திருப்பி லாக் பண்ணிவிட்டு நம்ம வீடு துடைக்கணும். அண்ட் ஃபைனலி ஹெட் பேட், இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வந்து இதில் வச்சு ஜஸ்ட் ஒரு அழுத்தினாவே ஃபிக்ஸ் ஆகிடுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணி வாஷிங் மிஷினில் வேணால் கூட போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். லைக் டோர் மேட்ஸ் கூடலாம் அதை போட்டு நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் அவங்க வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் சின்ன சின்ன கான்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ளீன் வாட்டர் சைட்லேயுமே ஒரு ஹோல் கொடுத்துருந்தா ஈஸியாக இருந்திருக்கும் நமக்கு அந்த தண்ணியுமே கீழே ஊற்றுறதுக்கு. அண்ட் ஆல்சோ இது மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் வந்து குட் வாட்டர் அண்ட் பேட் வாட்டர் ரெண்டை ஸ்ப்ளிட் பண்ணி இது பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்கான வீடை தொடச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா குட் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ பெரிய வீடு இருக்கிறவங்களாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டியாவது நம்ம வந்து அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீன் வாட்டர் வந்து நம்ம திருப்பி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதில் அந்த கெமிக்கல்ஸ்லாம் லைக் லைசால் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி துடைக்கிறோங்கிறப்ப நம்ம 2 டைம்ஸ் ஃபில் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ புதுசாக அப்படியே வச்சு ட்ரை பண்ணி பார்க்கவும் உங்களுக்கு இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்லாம் வெளியில் தூக்கி நிற்கிது. பட் நம்ம இப்போ தண்ணியில் வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் இதில் வைக்கல பார்த்திங்கன்னா க்ளீனாக மைக்ரோ ஃபைபர் கிளாத்லாம் உள்ளே போய் ரொம்ப க்ளீனாக புழிஞ்சிடுது. ரொம்ப ஒட்ட பிழிஞ்சிருதுன்னு சொல்லிட முடியாது, ஓரளவு தண்ணி இருக்குது. பட் ரொம்ப டீசெண்டான ஒரு ஜாப் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதை வச்சு தான் இப்போ நான் வீடு துடைச்சிட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் 1 வீக்காக. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது வீடு. ஆல்சோ நம்ம துடைச்சி முடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த அழுக்கு தண்ணியில் கையே வைக்க தேவையில்லைன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.